ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2026 வெளியான 100 சாமி அப்படின்ற ஒரு ஹார்ட் டச்சிங்கான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா தோணும், யாரா நீங்க எல்லாம் சொந்தக்காரன் ஊர்க்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வாழவே விடமாட்டான்றீங்க அப்படின்ட்டு இருக்கும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, செல்வி அப்படின்றவங்களுக்கு பாஸ்கர் மற்றும் விவேக் அப்படின்னு 2 பசங்க இருக்காங்க. இளம் வயதிலேயே கணவரை இழந்து இந்த 2 பசங்களையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சிங்கிள் மதரா இருக்கிறதுனால ஊருக்குள்ள நிறைய ஆண்கள் வந்து தொடர்ந்து பாலியல் ரீதியான தொல்லைகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால செல்வி மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. செல்விக்கும் மத்த பெண்கள் மாதிரி பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், கலர் கலரா புடவை கட்டிக்கணும், கையில மருதாணி வச்சுக்கணும்னு ஏகப்பட்ட ஆசை இருக்குங்க. ஒரு நாள் மறுமணத்திற்கான ப்ரொபோசலும் வருது. செல்வி சொல்லிடுறாங்க, என்னோட பசங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்ட்டு. ஆனா செல்வியோட பெரிய பையனுக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லைங்க. ரொம்ப மோசமா கோவத்தை வெளிப்படுத்திடுறான். சரி, பையனுக்கு இதுல விருப்பம் இல்ல, நம்மளும் இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு செல்வியும் இப்படியே இருந்துட்டாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த பையனுக்கு மெச்சூரிட்டின்னு ஒண்ணு வருதுங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம், அம்மாவோட ஆசையை நம்ம புரிஞ்சுக்காம விட்டுட்டோம், அம்மாக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி இப்போ அவங்க அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். இப்போ அவங்க அம்மாக்கு 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்க. 2 பசங்களுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுங்க. இந்த பசங்க மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறானுங்க. அதே சமயம் இந்த வன்மம் பிடிச்ச ஊருக்காரனுங்களும் உறவுக்காரனுங்களும் தொடர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பர்டிகுலர் கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல தான் செல்வி அப்படின்றவங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. செல்வியோட வீடு சுவர் வச்சு கூரை போட்ட வீடுங்க. அந்த வீட்டுக்கு வெளியில சுவர்கள்ல ஃபுல்லா ரெட் கலர்ல இந்த வீடு கடனில் உள்ளது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கானுங்க கடங்காரனுங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா 3 இலை போட்டு 3 இலையிலுமே சாப்பாடு பரிமாறப்பட்டிருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள யாருமே காணோம். பார்த்தா வீட்டோட சமையல் அறைக்குள்ள செல்வி ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப மனவேதனையில இருக்கிற மாதிரி தெரியுது. செல்வியோட போனுக்கு தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குதுங்க. முதல்ல பாஸ்கர் அப்படின்ற பெரிய பையன் கால் பண்றான். ரெண்டாவது விவேக் அப்படின்ற சின்ன பையன் கால் பண்றான். ஆனா 2 பேர்த்தோட போன் காலையுமே செல்வி எடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் கேரளா சார் அப்படின்னு போட்டு ஒரு போன் கால் வருதுங்க. உடனடியா அந்த போன் கால் அட்டெண்ட் பண்ணி செல்வி பேசுறாங்க. போன்ல பேசுற அந்த நபர், என்னமா கால் பண்ணியிருந்தியா அப்படின்னு கேட்க, ஆமா சார் நான் கால் பண்ணியிருந்தேன், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்ல, ஒன்னு பண்ணு செவ்வாய்க்கிழமை வந்துடுறியாமா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக்குக்குள்ள எடுத்து வச்சுட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சீலிங் ஃபேனை ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு இவங்க கிளம்புறாங்க. தொடர்ந்து செல்வியோட பசங்க கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்குது. ஆனா இவங்க போனை எடுக்கல. செல்வி கேரளாக்கு போற விஷயம் தன்னோட பசங்களுக்கும் சரி சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சரி தெரியக்கூடாது அப்படின்ட்டு இரவு நேரத்துல கரும்பு காட்டுக்குள்ள பூந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த காட்டோட ஓனர் காட்டுக்குள்ள ஏதோ மனித நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு டார்ச் அடிச்சு அது ஆறுது அப்படின்ற மாதிரி சத்தம் போட, உடனே செல்வி, நான் தாங்க ஆன்மீக பயணத்துக்காக போயிட்டு இருக்கேன், எனக்காக எல்லாரும் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா போகணும்ட்டு தான் இந்த வழியா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, இரவு நேரம் காட்டுக்குள்ளலாம் கொஞ்சம் பார்த்து போமா அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு செல்வியும் அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல பஸ் வருது தெரியுதுங்க. இங்கிருந்தே டார்ச் அடிச்சு பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி சத்தம் போடுறாங்க. ஆனா பஸ்ஸுக்காரங்க ரொம்ப வேகமா போயிடுறாங்க. அதை தொடர்ந்து அந்த ரோட்லயே நின்னுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா பாத்தீங்கன்னா மேரி மாதாக்கான ஊர்வலம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குதுங்க. மேரி மாதாவோட சிலைய பார்த்ததும் என்ன நினைச்சாங்கன்னே தெரியல, திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள பூந்து வீட்டுக்கே போயிடலான்னு போயிட்டு இருக்காங்க போல. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. காட்டுக்குள்ள ஒரு காட்டு பண்ணி வருது. அந்த காட்டு பண்ணிய பார்த்து இவங்க மிரண்டு போயிடுறாங்க. அதுவும் செல்வியை துரத்த ஆரம்பிக்குதுங்க. செல்வியும் பயந்து ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது விடாம துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. காட்டு பண்ணிங்கெல்லாம் பாக்குறதுக்கு தாங்க பாவமா தெரியும், ஆனா ரொம்ப டேஞ்சரான அனிமல். அட்டாக் பண்ணுச்சுன்னு வைங்களேன், கை காலெல்லாம் தனித்தனியா பிச்சு வீசிரும். அந்த அளவுக்கு பன்னிங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. எப்படியாவது அதுகிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு செல்வி ரொம்ப வேகமா ஓடி வந்து தடுக்கி விட்டு அங்க இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள பொத்துன்னு விழுந்துடுறாங்க. விழுந்த போர்ஸுக்கு தண்ணிக்குள்ள போன செல்வியோட தலை அங்க இருந்த பாறையில இடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருதுங்க. அவ்வளவுதான், செல்வி தண்ணிக்குள்ளேயே மூழ்கிடுறாங்க. நினைச்சு பாருங்க, யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்காங்க. அங்க அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு கூட யாருமே இல்ல. அங்க கட் பண்ணா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட டீடைல்டா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. செல்வியோட கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் செல்வி தான் தன்னோட 2 பசங்களையும் வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்காக கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும், கரெக்டா? அதனால தன்னோட மாமனார் மாமியார் கிட்ட, நான் வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கிறேன், நீங்க பசங்களை பாத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்க 2 பேரும் உனக்கு பாரமா இருக்க விரும்பலமா, நாங்க இங்க இருந்து போயிடுறோம், நீ வேணா உன்னோட அப்பா அம்மாட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு செல்வி தன்னோட அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வராங்க. செல்வியோட அப்பா அம்மா, அண்ணாவோட குடும்பம் இவங்க விவசாயத்தை சார்ந்துதான் கைஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முன்ன மாதிரி விவசாயத்துல பெருசா லாபம் எல்லாம் கிடைக்கிறது இல்ல, ஏதோ சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அப்பா அம்மா அவங்க கூட அனுப்பி வச்சா எனக்கு தான் சிரமமாகும், அதனால அப்பா என் கூட இருக்கட்டும், நீ வேணா அம்மாவை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, செல்வி அப்படியே அவங்க அம்மாவை பார்த்தா செல்வியோட அம்மா அப்பா இல்லாம இருக்க மாட்டாங்க போலங்க. அதே சமயம் அவங்க அம்மா சொல்றாங்க, நீ ஏன் அங்கிருந்து கஷ்டப்படுற, இங்கே வந்து ஒரு குடிசையை போட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு. அதுக்கு செல்வி சொல்றாங்க, உன்னால எப்படி உன் புருஷன் இல்லாம இருக்க முடியாதோ அதே மாதிரி என்னால என் பசங்க இல்லாமலாம் இருக்க முடியாது, என் பசங்களோட வாழ்க்கையை நான் பார்க்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கோச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அம்மா அப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லி யாருமே செல்விக்கு பெருசா சப்போர்ட் பண்ணலங்க. இப்ப செல்வியை பாக்குறதுக்காக ஒரு NGO
என்ஜிஓல இருந்து வந்திருக்காங்க. பசங்க 2 பேர்த்தையுமே இப்பவே எங்களோட ஹாஸ்டல்ல சேர்த்தி விட்டா இவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்குமே அந்த செலவுகள் எல்லாத்தையுமே எங்க என்ஜிஓவே பாத்துக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பசங்களோட எதிர்காலம் தானே முக்கியம், அதனால எங்க கிட்ட சேர்த்து விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்ரோச் பண்றாங்க. செல்வியும் பாத்தீங்கன்னா பசங்க 2 பேர்த்த ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பையன் பயங்கரமா கோவப்படுறான். ஏன் இங்க இருந்தா படிக்க முடியாதா, இங்க இருந்தா எனக்கு எதிர்காலம் கிடையாதா அப்படின்னு சாப்பாட்டை தட்டி விடுறான். கோவம் அடைஞ்ச செல்வி பாஸ்கரை போட்டு அடி அடி நடிக்க அடிதாங்க முடியாம ஹாஸ்டலுக்கு போறமா அப்படின்னு அழுதுட்டே அவன் ஒத்துக்கிறான். அதை பார்த்து அவனோட தம்பி விவேக்கும் போறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இவங்க 2 பேர்த்தையுமே அந்த ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விடுறதுக்காக செல்வி காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பஸ் வருதுங்க. இந்த பசங்க 2 பேருமே பயங்கரமா அழுவுறானுங்க. ஆமா அம்மா எங்களை அனுப்பிடாதம்மா, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு அழுவுறானுங்க. ஆனா அம்மா ஒத்துக்கிற மாதிரி இல்லைங்க. இவங்க 2 பேர்த்தையுமே பஸ்ல ஏத்தி விட்டுறாங்க. பஸ் அந்த இடத்தை விட்டு கிளம்புது. பஸ் போனதுக்கு அப்புறம் செல்விக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பஸ்ஸுக்குள்ளேயே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பஸ்ஸையே நிப்பாட்ட வச்சு பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி வருவானுங்க பாருங்க. செல்வி கோவப்பட மாட்டாங்க. முத்தான அந்த 2 பசங்களையும் பார்த்து சத்தம் போடுவாங்க பாருங்க. அதை நீங்களே பாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. பசங்களை செல்வியை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்ல சேர்த்து விட்டு பசங்களை படிக்க வைக்கிறாங்க. குடும்ப செலவுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டிராவல்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறாங்க. வெளிநாட்டுக்கு கஸ்டமர்ஸ் அனுப்பி வைக்கிறது, கூட்டிட்டு வரது, டிராவல் கைட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ஒரு கம்பெனில இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த ஆபீஸ்க்கு வந்த கஸ்டமர் கிட்ட பாஸ்போர்ட், விசா, டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நீ ஹேண்ட் ஓவர் பண்ணிருமா அப்படின்னு சொல்ல, செல்வி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அந்த கிளைண்ட் நீ சார் கிட்ட கொடுத்துருமா, சார் கிட்டே நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதற்கான காரணம் என்னன்னா செல்வி பொட்டு பூ இல்லாம நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கையில வாங்கினா ஏதாவது அபஸ்குணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சென்டிமெண்டா செல்விய கிளைண்ட் அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த அந்த ஓனர் கவனிப்பாரு. அந்த ஓனர் செல்வியை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதமா, நாளையில இருந்து பொட்டு மட்டும் வச்சுட்டு வந்துடுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, செல்வியும் பாத்தீங்கன்னா சரின்னு கேட்டுட்டு ஆபீஸ்க்கு வரும்போது பொட்டு மட்டும் வச்சுட்டு வருவாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. செல்வி மல்டிபிள் ஜாப் பார்த்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில போயிட்டு பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக லோன் கேட்கறாங்க. அவங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க கையில கால்ல எல்லாம் விழுந்து லோன் வாங்குறாங்க. இப்ப பசங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கவும் ஆரம்பிச்சிட்டானுங்க. இவ்வளவு நாள் பசங்க கூட இருந்தாங்க. பசங்க கூட இருக்கக்கூடிய தைரியத்திலேயே நிறைய பிரச்சனைகளை தைரியமா இவங்க சமாளிச்சுட்டாங்க. அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம கிட்ட காட்டுவாங்க பாருங்க. ராத்திரி செல்வி தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்கும். பார்த்தா இந்த ஊரை சார்ந்த எவனொருத்தன் தான் வந்திருப்பாங்க. வந்தவன் கதவை தட்டி என் கூட ஒரே ஒரு டைம் கொல்ல பக்கம் வா, உனக்கு கீரைக்காட்டுல 1 ஏக்கரை எழுதி வைக்கிறேன் அப்படின்பா. அடுத்த நாள் இன்னொருத்தன் ஜன்னல் கிட்ட வந்து செல்வி தூங்கிட்டியா, உன்னோட போன் நம்பர் கூட, சரி சரி என்னோட நம்பரை இங்க எழுதி வச்சிருக்கேன் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவான். அடுத்த நாள் ராத்திரி ஒருத்தன் வாழை இலையில மடிச்சு மல்லிகைப்பூ தூக்கி வீசுவான். பினான்சியர் கிட்ட போயிட்டு பணம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தியாமாவே, நீ ஏன் அவன்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க, அதான் நான் இருக்கேன்ல, என் கூட வா, உனக்கான பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல செல்விக்கு கோவம் வந்து அருவாமனையை தூக்கி வீசிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தனியா இருக்கக்கூடிய செல்வி கிட்ட இந்த ஊர்க்காரனுங்க பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்கானுங்க. தனியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கண்ணியத்தோட நடத்தக்கூடிய ஊரு இந்த உலகத்துல எங்காவது இருக்கா என்ன அப்படின்ற கேள்வியை செல்வி நம்ம எல்லோருக்கிட்டையுமே வைக்கிறாங்க. அங்கதான் இந்த படம் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி கதைக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஊருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. அந்த ஃபங்க்ஷன்ல செல்வியோட பையன் பாஸ்கரும் கலந்துக்கிறான். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த பச்சை பெருமாள் அப்படின்றவரு பாஸ்கரை கூப்பிட்டு எப்படா வந்த அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்குதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா நீ இன்னைக்குதான் வந்த அப்படின்னா நேத்து ராத்திரி உன் வீட்டுல 11 மணிக்கு மேல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, நீ இன்னைக்கு வந்தனா நேத்து ராத்திரி எதுக்காக உன் வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு அரசல் குரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனிச்ச செல்வி இங்க வாடா பாஸ்கர், எதுக்குடா அந்த ஆள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுறாங்க. அதே சமயம் ஒரு புரோக்கர் செல்வி கிட்ட வந்து பேசுறாரு, உன் பையன் பாஸ்கர் இப்ப பெரிய பையன் ஆயிட்டான், பையனுக்கு ஒரு பொண்ணை பாத்திரலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். பட்டுன்னு செல்வியோட அண்ணா மைக்க வாங்கி இங்க பாருங்க, இந்த ஊர்க்காரங்களுக்கும் சரி இந்த புரோக்கருங்களுக்கும் சரி நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க. என்னோட தங்கச்சி செல்விக்கு 2 ஆம்பளை பசங்க, அதுல ஒருத்தன் எனக்கு மாப்பிளையா வரணும், அதனால இந்த புரோக்கருங்களும் சரி பொண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி செல்வியோட பசங்களை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இதை பார்த்த பசங்க 2 பேரும் ஷாக் ஆகுறானுங்க. என்னமா மாமா அவரே முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. செல்வி அப்படியே சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப செல்வி ஏதோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா போயிட்டு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பச்சை பெருமாள் பாத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இவ எங்க போயிட்டு வரான்னு கேள்றா அப்படிங்கும்போது, செல்வி அக்கா எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, எங்க போயிட்டு வருவேன், விதவைகளுக்கான பென்ஷன் கொடுக்கறேன்னு சொல்லி இருந்திருக்காங்க, அதுக்கு எழுதி கொடுக்கறதுக்காக தான் போயிருக்கிறேன், கவர்மெண்ட் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் இடையில இருக்கக்கூடிய இந்த புரோக்கருங்க 10,000 ரூபாய் பணம் வேணும்னு லஞ்சம் கேட்கறாங்க, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது இந்த பச்சை பெருமாள் சொல்றாருங்க, வாழ்க்கை முழுக்க 1000 ரூபாய் மாசம் மாசம் பென்ஷன் வருது இல்லையா, ஏன் புரோக்கருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா குறைஞ்சா போயிருவீங்க அப்படின்னு கேட்க,
பட்டுன்னு செல்வி அது என்ன கணக்கு வாழ்க்கை முழுக்க பென்ஷன் வாங்குறது, ஏன் நாங்கெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த பென்ஷனை நிப்பாட்ட போறோம், வாழ்க்கை முழுக்க சிங்கிளாவே இருந்து நாங்க சங்கூதனமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. தனியா இருந்த செல்விக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்கள்ல இந்த பச்சை பெருமாளும் ஒருத்தனாட்டு இருக்குதுங்க. அவனால அடைய முடியல அப்படின்ற காண்டு அவனுக்கு இருந்துகிட்டு இருக்காட்டிருக்கு. செல்வி பச்சை பெருமாள் கிட்ட இது எல்லாத்தையும் பேசிட்டு போறத ஆப்போசிட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வாதியார் கவனிக்கிறாரு. தேசிய கொடியை தூக்கிட்டு வந்து செல்வி இதை கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுமா அப்படிங்கும் போது இதோ உடனே பண்ணி தரேன் அப்படிங்கும் போது இல்ல அவசரம் இல்லாம நாளைக்கு கொடுத்தா போதும், நான் உனக்கு கேட்கறேன் தப்பா எடுத்துக்காதமா, உனக்கு மறுமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பச்சை பெருமாள் கிட்ட பேசிட்டு வந்ததை பார்த்து கேக்குறீங்களா அப்படின்னு கேட்க இல்ல நான் ஜென்ரலாவே கேட்கறேன் அப்படிங்கும் போது அப்பதான் செல்வி சில விஷயங்களை சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பொட்டு வைக்கிறது பிடிக்கும், மருதாணி வைக்கிறது பிடிக்கும், ஆனா இப்போ அதெல்லாம் எனக்கு பிடிக்க கூடாது சார், ஏன்னா நான் புருஷன் இல்லாத பொம்பளை, கொல்லைக்கு போகணும்னு நினைச்சா கூட வேற யாராவது போகணும்னு நினைச்சாதான் அவங்க கூட சேர்ந்து நான் போகணும், தனியா போனா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. ராத்திரி வீட்டுக்குள்ள எலி உருட்டுதே அப்படின்னு லைட்டை போட்டா 11 மணிக்கு மேல ஆம்பளை இல்லாத வீட்டுல என்ன லைட் எரியுது, அதுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சு பேசுவானுங்க. அப்படியே ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். புருஷனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறவங்களுக்கு கூட 10 வருஷமோ 12 வருஷமோ தான் ஜெயில் தண்டனை, ஆனா தானா செத்து போன என் புருஷனுக்காக வாழ்க்கை முழுக்க நான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார். ஒரு செருப்பு அந்து போச்சுன்னா இன்னொரு செருப்புக்கும் தான் தண்டனை, அட்ட நடு ரோட்ல அப்படியே கிடக்கிறதுக்கு நான் என்ன செருப்பா சார், என் வாழ்க்கை பாதிலேயே முடிஞ்சு போச்சு அப்படின்ற கவலையும் வேதனையும் எனக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த வாதியார் அப்படியே பாக்குறாருங்க. அப்ப செல்வி சொல்றாங்க, நானும் எல்லாரும் மாதிரியும் உப்பு போட்டு தான் சார் சாப்பிடுறேன், அதே மாதிரி எல்லாரும் மாதிரியும் எனக்கும் ஹாப்பியா இருக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கு சார் அப்படின்ட்டு. இந்த வாதியாருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்ன சார் நான் சொல்றதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸிங்கா இருக்கா அப்படின்னு கேட்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லமா, என்கிட்ட எல்லாம் உனக்கு ரீமேரேஜ் பண்றதுக்கு ஐடியா இருக்கான்னு கேட்டா ஆமான்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவேன், ஆனா உங்ககிட்ட எவ்வளவு காரணங்கள் இருக்கு அப்படின்றத நான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்துறாருங்க. இந்த மாதிரி உனக்கு ஓகே அப்படின்னா உன்னோட ரீமேரேஜ் பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப செல்வி சொல்லிடுவாங்க, இதுல என்னோட முடிவு எதுவும் இல்ல, எனக்கு ஆசை இருக்கிறது உண்மை, ஆனா என் பசங்களை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது, நீங்க எதுனாலும் என் பையன் கிட்ட கேளுங்க, என் பையனுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்ல இந்த வாதியாரும் சரின்னு கேட்டுட்டு கிளம்புறாருங்க. இந்த தேசிய கொடியை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ்கர் கிட்ட கொடியை கொடுத்து விட பாஸ்கர் கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரான். அப்ப இந்த வாதியாரு பாஸ்கர் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல கையை போட்டு அப்படியே கூட்டு வராருங்க. இது எப்படி எனக்கு கேட்கறதுன்னு தெரியல, உன்னோட அம்மா தனியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, உன்னோட அம்மாக்கு மறுமணம் பண்ணி வைக்கலாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, அரசு வேலையில இருக்கிறாரு, உன்னோட அம்மா கிட்ட நான் இதை பத்தி பேசினேன், ஆனா உன்னோட அம்மா பையனுக்கு ஓகேனா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இத பாஸ்கருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியலங்க. பாஸ்கரோட முகம் அப்படியே கம்ப்ளீட்டா மாற ஆரம்பிக்குது, ரொம்ப கோவம் வருது, அந்த கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே திரும்பி பார்த்தா செல்வி பாத்தீங்கன்னா இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஜன்னல் கிட்ட நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதையும் அவன் பாத்துருவான். அம்மாவோட சம்மதத்தோட தான் இந்த ஆள் நம்ம கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்னும் கோவம் வருதுங்க. அந்த நேரம் பார்த்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கக்கூடிய பசங்களோட பால் இவன் காலடியில வந்து விழுந்துரும். அந்த பால் எடுத்துட்டு இருங்கடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு விளையாட போயிருவான். இந்த வாதியார் கிட்ட பதிலே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் செல்விக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா போயிரும். வீட்டை பாத்துக்கடா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிருவாங்க. வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தா பையன் டிராஃப்டர் எல்லாம் வச்சுட்டு இன்ஜினியரிங் டிராயிங் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். செல்விக்கு தன்னோட மகனை பார்த்து பேசுறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருந்துகிட்டு இருக்கும். டீ போட்டு தரட்டுமா அப்படின்னு கேட்டா அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அடுப்படியில போய் உட்காந்துட்டு நான் வேலைக்காக கேரளா போலான்னு இருக்கிறேன், அங்க போய் வேலை பார்த்தேன்னா மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு பையன் பக்கத்துல வந்து உட்காருவாங்க. ஏன்டா எதுவுமே பேச மாட்டேன்ற, என் மேல ஏதாவது கோவமா அப்படின்னு கேட்டா பாஸ்கர் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லுவான். உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, உன் முகத்தை கண்ணாடியில பாரு அப்படின்னு சொல்ல பட்டுன்னு உனக்கு கோவம் வந்துருங்க. பயங்கரமா சத்தம் போட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு உன்னோட முகத்தை கண்ணாடியில பாத்தியா முத நீ அப்படின்னு கண்ணாடியை தூக்கிட்டு வந்து உன் முகத்தை கண்ணாடியில பாரு அப்படின்னு கத்துவான். பார்த்தா செல்வியோட முகத்துல பொட்டு இருக்குங்க. அந்த பொட்டை தான் இவன் மீன் பண்றான். அந்த கண்ணாடியை அப்படியே அடிச்சு உடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவன் திரும்பவும் படிக்கிறதுக்காக ஊருக்கு வந்துடுறான். இந்த பாஸ்கர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருப்பான். ரெண்டாவது பையன் வேற ஒரு ஊர்ல படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப செல்வி பாத்தீங்கன்னா கேரளால வேலை செய்யறதுக்காக போயிருவாங்க. இந்த பாஸ்கர்னால படிப்புல கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாதுங்க. எப்போதும் அவங்க அம்மா நினைப்பாவே இருந்துகிட்டு இருக்கும். அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க, இது தப்பு, நாங்க இருக்கும்போது எப்படி மறுமணம் பண்ணலாம், எப்படி மறுமணம் பண்ணணும்னு நினைக்கலாம் அப்படின்ற மாதிரியே இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆத்திரத்தை அடக்க முடியாதவன் குடிக்கவும் ஆரம்பிப்பான். இன்னொரு பக்கம் ரெண்டாவது பையன் ஜாலியா ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு படிச்சுட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். கேரளால ஒரு வீட்ல செல்வி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அந்த வீட்டை சார்ந்தவங்க அந்த ரூம்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட்டுன்னு செல்வி வெளியில வந்துருவாங்க. செல்விக்கும் இந்த மாதிரிலாம் சந்தோஷமா வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல வேலை செஞ்சதுக்காக அந்த வீட்டுக்காரங்க சம்பளம் கொடுப்பாங்க. அந்த சம்பளத்தை அப்படியே பாஸ்கருக்கு அனுப்பி வைக்க பாஸ்கர் கைக்கு இந்த பணம் வந்து சேருதுங்க. இந்த பணத்தை எடுத்துட்டு பாஸ்கர் மன உளைச்சல்ல போய் ஒயின் ஷாப்ல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். சரக்கு அடிச்சு முடிச்சுட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு டிப்ஸா பணம் கொடுப்பான். டிப்ஸை வாங்கின அந்த நபர் பாத்தீங்கன்னா இது நம்ம ஊர் நோட்டு மாதிரியே இல்ல, ஏதோ வெளிநாட்டு பணம் மாதிரி இருக்கு, நம்ம ஊர் பணம் கொடுங்க அப்படின்ட்டு போவான். அந்த நோட்டை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, செல்வி அந்த டிராவல் ஏஜென்சில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வெளிநாட்டு கரன்சியை ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அந்த வெளிநாட்டு கரன்சில செல்வி எழுதி கொடுத்திருந்திருப்பாங்க. நெத்தியில இருந்தது பொட்டு இல்ல, அது ஒரு முற்றுப்புள்ளி, நீ ஒழுங்கா படி, இன்னொரு கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க.
இதை பார்த்ததுக்கு அப்புறம் பாஸ்கரோட மைண்ட்ல இருந்த தேவையில்லாத எண்ணங்கள், கவலைகள், கோவங்கள் இது எல்லாமே குறைஞ்சு போய் படிக்க ஆரம்பிப்பான். அங்க கட் பண்ணா நம்ம செல்வியோட ரெண்டாவது பையன் விவேக் இருக்கான் இல்லையா, ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். கேர்ள் ஃப்ரெண்டும் அவனும் சேர்ந்து தான் ஊருக்கு கிளம்பி வருவாங்க. பஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் அந்த பஸ்ல போர்ட் ஆயிருவாங்க. அதே பஸ்ல தான் அந்த பொண்ணோடைய அம்மாவும் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோடைய அம்மா அங்க இருக்கக்கூடிய செருப்பை பார்த்து இது நம்ம அருமை மகளோட செருப்பு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மகளுக்கு ஒரு போன் அடிச்சா போன் அடிக்கிற சத்தம் மேல கேட்கும். உன்னை படிக்கிறதுக்காக காலேஜுக்கு அனுப்பி வச்சா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பொண்ணை போட்டு பொலவலன்னு பொளந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையனோடைய அதாவது விவேக்கோடைய ஷூவையும் தூக்கிட்டு நேரா செல்வி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்டுக்கு வந்துட்டு நீ தான் செல்வியா அப்படின்னு கேட்க ஆமான்றாங்க. உன் மயனை நீ படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கிற, அவன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, இனிமேலும் உன் மயன் என் பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன்னா நல்லா இருக்காதுன்னு மிரட்டிட்டு போயிருவாங்க. இதை பார்த்த செல்வி பயங்கர டென்ஷனோட அந்த ஷூவை வாங்கிட்டு வீட்டு பக்கம் வந்துகிட்டு இருக்க விவேக் பாத்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு எங்க அம்மா ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுவான். விவேக்க பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவை அம்மானு கூப்பிடுறதை விட செல்வின்னு பேரை சொல்லி கூப்பிடுறதாங்க அதிகமா இருக்குது. செல்வி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஸ்லீப்பர்ல வந்தோம் அப்படின்னா உள்ள படுத்துட்டு மட்டும் தான் வரணுமா, அதை தாண்டி வேற எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற உங்க அம்மா கிட்டயே அப்படின்னு செல்வி டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு விவேக் சொல்றான் ஏமா நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல, நாங்க ரெண்டு பேரும் உள்ள உட்காந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல தான் அவங்க அம்மா பார்த்து பஞ்சாயத்து பண்ணாங்க, உன்னோட வளர்ப்பு சரியான வளர்ப்புமா, எந்த ஒரு பொண்ணோட பர்மிஷனும் இல்லாம எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன், நான் மட்டும் அவளை காதலிக்கல அவளும் என்ன காதலிக்கிறா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாமா காதலிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்க மிரட்டுறாங்க உருட்டுறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்ல, அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிப்போமா அப்படின்ற மாதிரி அவன் அம்மாவை சமாதானப்படுத்துறான். அது மட்டும் இல்லாம என்னோட ரூட் கிளியர் ஆகணும் அப்படின்னா முத உன் பெரிய பையனோட ரூட் கொஞ்சம் கிளியர் ஆகணும், அவன்கிட்ட எப்படியாவது பேசி சீக்கிரமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அப்பதான் என்னோட பிரச்சனை சால்வ் ஆகி நான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விவேக் சொல்றான். இது அம்மா கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிறாங்க, இவன் சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு. செல்வியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு தெரியுமா, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன் தாங்க. எப்ப தனியா இருக்கும் போதும் அந்த சீலிங் ஃபேன் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப கூட கீரையெல்லாம் அறிஞ்சிட்டு அந்த சீலிங் ஃபேன் கிட்ட சின்னவன் இப்படி லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறான், அதுக்காக பெரியவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா, பட் சொல்லி தானே ஆகணும், அவன் இதுக்கெல்லாம் ஒத்துப்பானா, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து பாஸ்கர் கிட்ட இருந்து கால் வருங்க. பாஸ்கர் அவங்க அம்மா கிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ரொம்பவே தயங்குறான். என்ன பாச்சு, உனக்கு காசு பணம் ஏதாவது வேணுமா, அம்மா அரேஞ்ச் பண்ணி தரதா அப்படின்னு கேட்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் நானே நல்ல கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கிறேனே, கை நிறைய சம்பாதிக்கிறேனே, காசெல்லாம் தேவையில்ல, அது வந்து இப்போ நான் ஒரு டீமோட ஒர்க் பண்றேன், 4 பேர்த்துக்கிட்ட பழகுறேன், இப்போ எனக்கு சில விஷயங்கள்லாம் புரியுது, அது என்ன அப்படின்னா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்ல செல்விக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. பட்டுன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி செல்விக்கு மறுமணம் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தது, ஆசை இருந்தது. அப்போ பையன் கோவப்பட்ட அந்த விதத்தை எல்லாம் பார்த்து செல்விக்கு அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சுங்க. இருக்கிற காலம் தன்னோட பசங்களுக்காகவே இருந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்ப திடீர்னு பையன் போனை போட்டு மறுமணம் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லும் போது செல்வினால இதை எப்படி ஏத்துக்கிறதுனே தெரியலங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பசங்களுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி மறுமணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியும். தொடர்ந்து பாஸ்கர் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்குது. இவங்க போனே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் விவேக் போன் எடுத்துட்டு வந்து ஓ பெரிய பையன் போன் பண்ணிருக்காமா, சீக்கிரமா கல்யாணத்தை பத்தி பேசு அப்படின்னு சொல்ல செல்வி ஷாக் ஆவறாங்க. அவன் கல்யாணத்தை பத்தி என் கல்யாணத்தை பத்தி இல்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போறான். ஆனா செல்வி அவங்க கல்யாணத்தை பத்தி அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. பாஸ்கர் கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு நீ கால் பண்ணிருக்கே, திருந்திட்டியோன்னு நினைச்சா நீ திருந்தவே இல்லடா, நீ போய் வேலையை பாருடா அப்படின்ற மாதிரி சொல்ல திரும்ப திரும்ப பாஸ்கர் தன்னோட அம்மாக்கு போனை போட்டு கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றான். நீ ஓகேன்னு மட்டும் சொல்லுமா, நாங்க 2 பேரும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும் போது ஓ இந்த விஷயம் சின்னவனுக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்க நீ ஊன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. பாஸ்கர் தெளிவா சொல்லிடுவாரு, நீ கல்யாணம் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணுவோமா அப்படின்ட்டு. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா வந்தா கூட எல்லாருமே பாத்தீங்கன்னா பையனோட கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா பையன் செல்வியை பாப்பாங்க. இப்ப 2வது பையனும் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. விவேக் செல்விக்கு போனை போட்டு அம்மா அவளை காலேஜுக்கு அனுப்புறதுக்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருமா, அதனால சீக்கிரமா பெரிய பையன்ட்ட சொல்லி கல்யாணத்தை பண்ண சொல்லு, அப்பதான் எங்க ரூட் கிளியர் ஆகி நாங்க கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல செல்விக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலங்க. பெரிய பையன் கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணாதான் அவன் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான். சின்ன பையன் அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைமா, அப்பதான் என் ரூட் கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப செல்வி நைட் ஃபுல்லா யோசிச்சு ஒரு பிளான் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா புரோக்கர் கிட்ட போயிட்டு நம்ம பாஸ்கரோட போட்டோ கொடுத்து உடனடியா ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனடியா கிடைக்கிறதுக்கு இது என்ன பிளிங்கிட்ல போடுற பொருளா, ஆர்டர் பண்ண 10 நிமிஷத்திலேயே நமக்கு கிடைக்கிறதுக்கு பொண்ணுமா பொண்ணு நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீக்கிரமா எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி செல்வி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்கருக்கு போனை போட்டு நீ சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்ல எந்த விஷயம் அப்படின்னு கேட்க நம்ம விஷயம் தான், எங்க அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஓகேனா பண்ணிக்கலாம் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்ல ஓகேமா நான் சொல்றேன் அப்படின்னு இந்த பாஸ்கர் ஏத்துக்கிறாங்க. செல்வியோட பிளான் என்னன்னா இந்த மாதிரி யாராவது கிட்ட போய் கேட்டா யாராவது ஒத்துப்பாங்களா, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு இடையிலேயே பாஸ்கர் அந்த பொண்ணு கூட பேசி பழகிட்டா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம்
அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைச்சு இதை பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பாஸ்கர் இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறான். அவங்க அம்மா சொன்ன அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போனா அந்த பொண்ணோட அம்மா அப்பா பாத்தீங்கன்னா பிரபலமான யூடியூபர்ஸுங்க, லைஃப் ஸ்டைல் vlog எல்லாம் போடக்கூடியவங்களா இருந்துட்டு இருக்காங்க. சோ லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையுமே கண்டென்ட்டா பார்க்கக்கூடிய ஆளுங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா பாஸ்கர் வீட்டுக்குள்ள போன உடனே எங்க பொண்ணுக்கு பாக்குற மாப்பிள்ளை இவர்கிட்ட நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. பாஸ்கருக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்க. பொண்ணு கிட்ட பேசலாமா ஆண்டி அப்படின்னு கேட்க அவ மேல இருக்கா போய் பாருப்பா அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு பாஸ்கர் மேல வருவாரு பொண்ணை பாக்குறதுக்காக. அதுக்கப்புறம் என்னமோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட இல்லங்க நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகாதுன்னு கிளம்பிடுவாரு. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பாட்டுக்கு வந்தீங்க என்கிட்ட எதுவுமே பேசல, நீங்க பாட்டுக்கு நமக்குள்ள எதுவுமே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போறீங்களே அப்படிங்கும் போது இல்லங்க உங்க வீட்டுல எல்லாத்தையுமே கண்டென்ட்டா பாத்துட்டு இருக்காங்க போறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்றா நீங்க போய் பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளேயே இங்க நடந்தது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. அம்மா அப்பா சும்மா பேருக்குன்னு சேனலை நடத்தல, கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அப்புறம் நீங்க எதுவுமே பேசல அப்படின்னு உங்க மானம் தான் போகும் அப்படின்னு சொல்ல அப்ப பாஸ்கர் உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாருங்க. அந்த பொண்ணு அப்போ அம்மாக்கு ரீமேரேஜ் பண்ணாதான் நமக்கு கல்யாணம் சொல்ல வரீங்க இல்லையா அப்படிங்கும் போது எதனால அம்மாக்கு ரீமேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றதுக்கான கதையை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாக்கு ரீமேரேஜ் பண்றதுக்கு ஐடியா இருக்கும்போது பாஸ்கருக்கு பயங்கரமான கோவம் வந்து திட்டி சண்டை போட்டு வந்துருவாரு. அப்போ பாஸ்கர் ரொம்ப இம்மெச்சூரா இருந்தாரு. அதுக்கப்புறம் படிச்சு ஒரு இடத்துல வேலைக்கு போய் அங்க 4 பேர்த்துக்கிட்ட பழகி இந்த சொசைட்டி எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அம்மாவை தான் கூடயே தான் தங்கி இருந்த வீட்டுல தங்க வச்சிருந்திருப்பாருங்க. அந்த வீட்டுல கேமரா இருக்கும். ஆபீஸ் டைம்ல கேமரா ஓபன் பண்ணி பார்க்கும்போது நாள் முழுக்க அவங்க அம்மா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப கேமரா ஓபன் பண்ணி பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பா கவனிக்கும் போது தான் தெரிய வருது, காலையில வீட்டை சுத்தம் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீட்டை சுத்தம் பண்றது, மறுபடியும் எதையாவது கிளீன் பண்றது, மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்றதுன்னு செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் தெரிய வருது அம்மாக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லாதனால அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம செஞ்சதையே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எலிய கூண்டு வச்சு அம்மா புடிச்சு இந்த கேமரா கிட்ட வந்துட்டு இங்க பாருடா வீட்டுக்குள்ள இருந்த எலிய இந்த கூண்டை வச்சு புடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே மனமுடிஞ்சு போயிருந்திருக்கும். அந்த எலி கூண்டுக்குள்ள அடப்பட்டு இருக்கிற மாதிரி தான் அம்மாவும் இத்தனை வருஷமா 4 செவத்துக்குள்ளேயே அடப்பட்டு கடந்திருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டைம் இவர் போன் பண்ணும்போது சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்கும்போது பிளாக் காஃபி குடிச்சண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. யாருமே இல்லாதனால சமைக்கிறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம பிளாக் காஃபி மட்டும் போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப பசிச்சா மட்டும் தான் சமைக்கிறதே. இதெல்லாம் பார்க்கும்போது பாஸ்கருக்கு ரொம்ப கில்ட்டா இருந்திருக்குங்க. அம்மாவோட வாழ்க்கை கூண்டில் அடப்பட்ட எலி மாதிரி மாறினதுக்கு காரணம் நம்மளும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு ரீமேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு தோணி இருக்குது. ஆனா இவருக்கு தோணுன இந்த விஷயம் சரியா தப்பான்னு தெரியல. சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் கிட்ட போயிட்டு நான் பிராங்கா கேட்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தோணுது, இது சரியா தப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க இந்த விஷயம் ஒரு மனிதர்களை பொறுத்து தான் இருக்கு. இப்ப எங்களை எடுத்துக்கிட்டோம்னா நாங்க இறை பணியில இறங்கிட்டோம். சோ எங்களுக்கு இந்த மேரேஜ் குடும்பம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நாங்களா முடிவெடுத்து இங்க வந்துட்டோம். சோ அதுல நாங்க ஃபோக்கஸ்டா இருந்துட்டு இருப்போம். ஆனா வெளியில இருக்கிறவங்க சாதாரண ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் வேணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பர்சனலா இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்க ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கும் போது அவங்களோட விருப்பப்படி தனியாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க. அம்மாக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்ற விஷயம் பாஸ்கரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு இல்லையா, அதனால கான்பிடென்ட்டா இறங்கி அம்மாக்கு ரீமேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்திருக்காருங்க. சோ இந்த விஷயத்தை எல்லாம் இப்ப பாத்துருக்கிற பொண்ணு கிட்ட சொல்ல பொண்ணு சொல்றா எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல எல்லாம் விருப்பம் இல்ல, ஆனா என்னோட அப்பா அம்மா கண்டென்ட்டுக்காக இந்த மாதிரி மாப்பிளை பாக்குற விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்கன்னு தான் நானும் ஃப்ரீயா விட்டுட்டேன் அப்படிங்கும்போது பாஸ்கர் சொல்றாரு நம்ம 2 பேரும் ஒரு டீல் வச்சுக்கலாமா, உங்களுக்கு மாப்பிளை பாக்குற கண்டென்ட் தேவைப்படுது, எனக்கு என்னோட அம்மாக்கு ரீமேரேஜ் பண்ணி வைக்கணும், சோ நம்ம எல்லாம் ஒத்து போற மாதிரி ஒரு ஃபேக் டிராமாவை பண்ணுவோம், உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும், எனக்கு என்னோட அம்மாக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு சரின்னு கேட்டுக்கிறா. இப்போ இந்த விஷயம் கண்டென்ட்டா யூடியூப்லயே வந்துருதுங்க. அந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய வீடியோவை அம்மாக்கு ஷேர் பண்ணி எல்லாம் ஓகே ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்ல நிஜமாவே ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இப்ப பாஸ்கர் விவேக்க பாக்குறதுக்காக போகும்போது விவேக்கு பாஸ்கர் மேல செம்ம காண்டுங்க. 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டிக்கிறாங்க. பாஸ்கர் கேக்குறான் நான் அம்மாக்கு கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை, உன் கல்யாணத்துல பிரச்சனை வரும்னா அப்படின்னு கேட்கும்போது அப்படி கூட வச்சுக்கலாம், ஏண்டா அம்மாக்கு இந்த வயசுல கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எதுக்குடா தேவையில்லாம அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, தயவு செஞ்சு அவங்கள விட்டு அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாஸ்கர் கேக்குறாரு. அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எந்த அர்த்தத்துலடா சொல்ற, வருஷத்துக்கு 2 வாட்டி தான் அம்மா பாக்குறதுக்காக நம்ம ஊருக்கே போறோம், அப்படி அந்த 2 வாட்டி போகும்போது ஒன்னு நீ போனை பாத்துக்கிட்டு இருப்ப, இன்னொன்னு போன் பேசிக்கிட்டு இருப்ப, இதை தவிர அம்மா கிட்ட என்னக்கடா நீ உட்கார்ந்து பேசி இருக்கிற, அம்மா போன் நம்பராது உனக்கு ஞாபகம் இருக்காடா, இதுல ராணி மாதிரி வச்சு பாத்துப்பானாமா, நான் ஒன்னு சொல்லட்டா அம்மாக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கைய நம்ம வாழக்கூடாது புரியுதா, அம்மாவை வாழ விடணும் அப்படின்ற மாதிரி இவன் பேசி கன்வின்ஸ் பண்றான். அங்க கட் பண்ணா செல்வியோட வீட்டுக்கு வெளியில இந்த பச்சை பெருமாளும் பினான்சியரும் ஆளுங்களும் வந்து இந்த வீடு கடலில் உள்ளது அப்படின்னு ரெட் கலர் பெயிண்ட்ல எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்த செல்வி பயங்கர டென்ஷனா என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்க இந்த பினான்சியர் சொல்லுவாரு உன் புருஷன் உயிரோட இருந்தப்போ வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே இல்ல, நாள் ஆகுதுல்ல, அது மட்டும் இல்லாம உன் பசங்களை
படிக்க வைக்கணும் அப்படின்னு என்னோட பார்ட்னர் கிட்டயும் நீ பணம் வாங்கிட்டு போயிருக்கிற, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. சரி பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா நோட்டீஸ் அனுப்பணும், இல்லாட்டி நீங்க கூப்பிட்டு சொல்லணும், அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டுல வந்து இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல பட்டுன்னு இந்த பச்சை பெருமாள் சொல்லுவாருங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னா வீட்டுல மட்டும் இல்ல உன் மேலேயே எழுதுவோம் அப்படின்னு சொல்ல. அப்பதான் செல்விக்கு ஞாபகம் வருதுங்க, பசங்க எல்லாம் காலேஜ் படிக்கிறதுக்காக போனப்போ செல்வி வீட்டுல தனியா இருக்கும்போது இந்த பச்சை பெருமாள் வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு பினான்சியர் கிட்ட போயிட்டு பணம் கேட்டியா, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் உனக்கு கொடுத்திருப்பேன்ல அப்படின்னு பாலியல் தொல்லை கொடுத்திருந்திருப்பான். இந்த விஷயம் ஞாபகம் வருதுங்க. ட்ரிகர் ஆன செல்வி அங்க வச்சிருந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் பச்சை பெருமாள் மூஞ்சிலே ஊத்திடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மொத்த கிராமமும் இந்த பச்சை பெருமாளை பார்த்து சிரிப்பா சிரிச்சிருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு மாமா வராருங்க. வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியில இந்த வீடு கடனில் உள்ளது அப்படின்னு எழுதி வச்சிருக்குது. பசங்க 2 பேரும் சொல்றாங்க, பணத்தெல்லாம் கட்டியாச்சு மாமா, ஆளை வர சொல்லி இருக்கிறேன், பெயிண்ட் அடிச்சுடணும் அப்படின்னு சொல்ல, நான் வரும்போது இந்த பச்சை பெருமாளை பார்த்து பேசிட்டு தான் வரேன், அவன் ஊர் பஞ்சாயத்தெல்லாம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கும் போது செல்வி சொல்றாங்க, அவன் பஞ்சாயத்தெல்லாம் ஒண்ணு நினைக்காம அவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், அவன் ரொம்ப விஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப மாமா என்ன விஷயமா வீட்டுக்கு வந்தாரோ அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உன் பையனும் பெருசாயிட்டான், எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லு, எப்ப தட்டு மாத்திக்கலாம்னு சொல்லு அப்படிங்கும் போது நான்லாம் ரெடியா தான் இருக்கிறேன், உங்க மாப்பிள்ளை கிட்ட நீங்களே கேளுங்க அப்படிங்கும் போது பாஸ்கர் பதில் சொல்றதுக்கே திணறாருங்க. அது வந்து மாமா அவளே இப்பதான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு எனக்கு 6 வயசு டிஃபரெண்ட் இருக்குது, இப்ப போய் கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, சட்டப்படி அது குற்றம் அப்படின்னு சொல்ல, உன் சட்டத்தை எல்லாம் உன்னோடயே வச்சுக்க, அதை இங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காத, மறுமணம் பண்ணலான்னு தான் சட்டத்துல இடம் இருக்கு, அதுக்காக உங்க அம்மாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா அப்படின்னு கேட்க அப்படியே பட்டுன்னு செல்வி பதற ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்கர் தான் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்றான்ட்டு விவேக் கிட்ட என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, என்னங்க மாமா, என்னடா இன்னங்க மாமா நொன்னங்க மாமான்னு கேட்டுட்டு இருக்க, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டு இவரு சண்டை போட ஆரம்பிச்சிடறாருங்க. செல்வியை கூப்பிட்டு இது நல்லதுக்கு இல்ல, நானா வாண்டடா வந்து கேட்டுட்டு இருக்கேன், இனி நீயா வந்து கேட்கற வரைக்கும் நான் வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில விவேக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்றா. அவ வீட்டுல பயங்கரமா பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க போல, அவ இவங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்பதான் விவேக் சொல்றான், நானும் என்னோட அண்ணனும் வீட்டுக்குள்ள அடிச்சு உருண்டு பரண்டுக்கிட்டோம், 2 பேருமே கடைசியில அம்மாவோட நல்லதை பத்தி தான் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், என்னோட அம்மாக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்னடா பேசிட்டு இருக்க, நம்ம மேரேஜ்லயே ஜாதி பிரச்சனை ஊர் பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இப்ப போயிட்டு நீ உங்க அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற அப்படின்னு சொன்னா என்ன எப்படி அவன் நம்பி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி அவ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா விவேக் ரொம்ப ஸ்ட்ராங்கா, நாங்க எடுத்த முடிவு சரிதான், என்னோட அம்மாவோட வாழ்க்கையை நாங்க வாழக்கூடாது, அவங்க தான் வாழணும் அப்படிங்கும் போது இது சரிப்பட்டு வராது, நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது, பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்றியா இல்ல பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றியா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ல விரிசல் அப்படின்றது வந்துருதுங்க. செல்வி நடக்கிறதெல்லாம் பார்த்து பாஸ்கரை பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டுருவாங்க, என்னாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து இந்த பாஸ்கரோட ஃபியான்சே வீட்ல இருந்து கால் வருவோம். அந்த யூடியூபர் ஃபேமிலி பாத்தீங்கன்னா இப்படியே அங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது, அங்க நடக்கிற விஷயத்த கண்டென்ட்டா கொடுங்க அப்படிங்கும் போது, என்னையா எல்லாத்தையுமே கண்டென்ட்டா தான் பாப்பீங்களா, பர்சனல் லைஃப்னு உங்களுக்கு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு இவருக்கு சத்தம் போட்டு விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லைன்ல வரா, அந்த பொண்ணோட முகத்தை காமிச்சு என்கிட்ட சொன்னதை இந்த பொண்ணு கிட்ட சொல்லுமா அப்படிங்கும் போது செல்வி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பசங்க 2 பேரும் ஊருக்கே போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாங்க. பையன் என்ன கேட்கறான் அப்படின்னா, நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கூட தடுக்கிறதுக்கு நாங்க 2 பேர் இருக்கிறோம், நாங்க 2 பேருமே நீ கல்யாணம் பண்ணுன்னு தான் சொல்றோம், ஆனா நீ ஏமா கல்யாணம் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க ஊருக்கு கிளம்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சாப்பிடாமே இவனுக்கு 2 பேரும் கிளம்பிடுவானுங்க. அந்த கோவத்தை எப்படியாவது காட்டணும் பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக இவனுக்கு 2 பேரும் போன் பண்ணா அவங்க அம்மா போன் எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் கேரளா சாருக்கு போன் பண்ணுவாங்க. கேரளால இருந்து போன் பண்ணி செவ்வாய்க்கிழமை வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம இவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அப்பதான் மேரி மாதா ஊர்வலத்தை பார்த்துட்டு மனசை மாத்திட்டு இவங்க திரும்ப வருவாங்க. அப்பதான் காட்டு பண்ணி இவங்களை துரத்தி கிணத்துல போய் விழுந்து இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும். ஆனா கிணத்துல விழுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு லேடிக்கு கால் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு தெரிய வருது அம்மா மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க அப்படின்ட்டு. இவனுக்கு 2 பேரும் ஊருக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல விசாரிச்சா கரும்பு காட்டுக்காரர்கிட்ட ஏதோ ஆன்மீகம் பயணம் போறதா சொல்லிட்டு தான் அவங்க அம்மா போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ மாமா கிட்ட போய் விசாரிச்சா அவங்க அம்மா உங்ககிட்டயே சொல்லாம எங்கேயோ கிளம்பி இருக்கானா, நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. பட் அவங்க அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஆனா அவங்க கிணத்துல விழுந்துட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த மேரி மாதா ஊர்வலத்துல வந்துட்டு இருந்த ஒரு அக்காக்கு மட்டும் அவங்க அம்மா காட்டுக்குள்ள சத்தம் போட்டுட்டு ஓடுற சத்தம் கேட்டிருக்கு. ஒரு பெண் அலறல் சத்தம் கேக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரி மாதாவோட தேரை ரோட்லயே வச்சுட்டு இவங்க எல்லாம் காட்டுக்குள்ள தேடி வருவாங்க. பார்த்தா இவங்க கிணத்துக்கிட்ட வந்துருவாங்க. கிணத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கும் கிணத்துக்குள்ள அவங்க அம்மா கிடக்குறாங்க அப்படின்ட்டு. எப்படியோ அவங்களை காப்பாத்தி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனதுல இருந்து அவங்க எதுவுமே பேசவே இல்லை. இந்த தகவல் தெரிஞ்சு இந்த பசங்க 2 பேரும் அங்க வந்து காப்பாத்தின அந்த அக்காவோட கையெடுத்து கும்பிட்டு இருப்பாங்க. இப்ப செல்வியோட அண்ணா உள்ள வருவாருங்க. உள்ள வந்துட்டு செல்வி கிட்ட உனக்கு இந்த மாதிரி ஆனது ஒரு விதத்துல நல்லதுதான், ஏன்னா உன் பசங்க 2 பேரும் இப்ப பயத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறானுங்க, 2 பேர்த்துல ஒரு ஆளை உள்ள அனுப்பி வச்சிடறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பத்தி பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாருங்க. இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமா மாத்தி தர சொல்லி மாமா கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் இந்த பாஸ்கர் கூட அந்த யூடியூபர் பொண்ணு நல்லபடியா பழக ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேருக்குள்ள உண்மையிலேயே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் விவேக்கோட கேர்ள் ஃப்ரெண்டா அவங்க வீட்டுல போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு
அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை பெருமாள் அப்படின்றவரு இந்த பொண்ணோட அப்பாவை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டு இந்த குடும்பத்துக்கு எதிராக பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இருந்திருப்பாருங்க. இந்த பொண்ணு செம்ம காண்டாயி வீடு முழுக்க ஐ லவ் யூ சந்தியா, ஐ லவ் யூ விவேக் அப்படின்ற மாதிரிலாம் கிறுக்கி வச்சிருவா. இதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா அப்பாக்கே மானம் போற மாதிரி இருக்கும். நீங்க போய் அவனோட வீட்டுல இந்த வீடு கடனில் உள்ளதுன்னு எழுதும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அது உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்ற மாதிரி இந்த விவேக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்பதான் விவேக்குக்கும் விவேக்கோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இவங்க ஊர்ல ஒரு டெத் நடக்குதுங்க. இறந்தவரோட மனைவி பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருந்துட்டு இருப்பாங்க. ஊரே சேர்ந்து அந்த பொண்ணை பார்த்து ரொம்பவே பரிதாபப்படும். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கணவன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இனி வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணு அந்த குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்படின்னு மொத்த கிராமமே பார்த்துக்கிட்டு இருக்கும். இதை பார்க்கும்போது செல்விக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இப்ப அந்த பொண்ணோட சூழ்நிலையை சொல்லி செல்வி பாத்தீங்கன்னா பையன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உங்க அப்பா சாகும்போது எனக்கு 26 வயசுடா, இந்த ஊர்ல 2வது திருமணம் பண்றதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா இறந்து போனவருடைய மனைவி கூட பிரெக்னென்ட் லேடி தான். அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் நினைச்சு பாத்தியா அப்படிங்கும் போது பாஸ்கர் ஒரு பாயிண்ட சொல்றான். ஏமா இந்த ஊர்ல எந்த பொண்ணுமே மறுமணம் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஊர்க்காரங்களுக்கு பயந்து தானே. நீ ஏன் அந்த பெண்களுக்கெல்லாம் ஆதரவு தர மாதிரியும் அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் கொடுக்கற மாதிரியும் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாது. நீ 2வது கல்யாணம் பண்ணனா அடுத்தடுத்து இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் 2வது கல்யாணம் பண்ணுவாங்களே, அவங்க வாழ்க்கையை திருப்திகரமா வாழ்வாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல செல்வி யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் செல்வி நல்லா யோசனை பண்ணி தன்னோட பையனுக்கு போனை போட்டு சரிடா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பையனுக்கு ஒரே சந்தோஷங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மாக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப செல்வியை காப்பாத்தினாங்களே ஒரு அக்கா, அந்த அக்கா கூட பிரேயர் பண்றதுக்காக நம்ம செல்வி சர்ச்சுக்கு போயிருந்திருப்பாங்க. அப்ப அந்த அக்கா பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறத செல்வி கவனிப்பாங்க. எவ்வளவு நாளா நான் உங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏழுமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டியாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏழுமலை அப்படின்றவர் யாரு அப்படின்றத பத்தின தகவல் நம்ம செல்விக்கு தெரிய வருதுங்க. அவரும் பாத்தீங்கன்னா மனைவியை இழந்து தனியா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்றது தெரிய வருது. அந்த அக்கா நம்ம செல்வியை வீட்டுக்கு கூட்டு வராங்க இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்காக. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏழுமலையோட பெரியம்மா அடுத்த படுக்கையா வயசான காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. சோ வீட்டுல ஏழுமலை இல்லங்க. அப்படியே வீட்டை சுத்தி பார்த்துட்டு கிச்சனுக்கு போகும்போது கிச்சன்ல சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருந்திருக்கும். அந்த சாப்பாடோட ருசியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஏழுமலை வந்துருவாருங்க. வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்ணுவாரு. ரொம்ப யதார்த்தமாவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்குள்ள பழக்கம் இருக்கிற மாதிரியும் பேச ஆரம்பிப்பாருங்க. அவரோட பேச்சு கள்ளங்கபடம் இல்லாம இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல கிச்சன்ல சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா மிஷின்ஸுமே இருக்கும். இதெல்லாமே என்னோட மனைவி இருக்கும்போது வாங்கி கொடுத்ததுங்க. பெண்களுக்கு அழகழகா ஆக்சசரிஸ் வாங்கி தரதை விட அவங்க நாள் முழுக்க கிச்சன்ல இருக்கிறதுனால அவங்க வேலையை சுலபமாக்கிறதுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு அப்ப வாங்கி வச்சது தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல செல்வியை கூட்டிட்டு வந்த அக்கா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. ஏழுமலையை கொண்டு போய் டிராப் பண்ணிட சொல்லிடுறாங்க. ஏழுமலையும் நானே கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காருங்க. அப்பதான் தெரிய வருது ஏழுமலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படின்ட்டு. ஏழுமலைக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்பதான் செல்வி சொல்றாங்க எனக்கும் அந்த நாட்டை பத்தியும் அந்த நாட்டோட கரன்சியை பத்தியும் தெரியும் அப்படின்ட்டு. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது செல்வி சொல்லுவாங்க நான் ஒரு டிராவல் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. அப்படியே பேசிட்டு நடந்து வரும்போதே ஏழுமலை சொல்லிடுறாரு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படின்ட்டு. செல்வி சொல்றாங்க எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்ப ஏழுமலை சொல்லுவாரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. பசங்க கிட்ட போய் என்ன பத்தி சொல்லுங்க. உங்க பசங்களுக்கும் என்ன பிடிச்சது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுங்க அப்படின்னு யதார்த்தமா சொல்லுவாருங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிறதே என்னுடைய பெரியம்மா. அவங்களால நடக்க முடியாது, சாப்பிடுறது குளிக்கிறது அவங்கள பாத்துக்கிறது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். சப்போஸ் நீங்க என்ன கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்க தொடக்கூட தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு செல்வி கிளம்புவாங்க. சோ செல்விக்கும் பாத்தீங்கன்னா ஏழுமலையை ரொம்ப பிடிச்சு போக ஆரம்பிச்சிடும். பசங்க கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதாவது ஏழுமலை சொந்தக்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தட்டு மாத்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குது. தட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கதான் பாஸ்கர் ஏடா கூடமான ஒரு விஷயத்த பண்ற. ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப தட்டை மாத்திக்க வேண்டாம், நீங்க எப்படி இங்க வந்து பாத்துட்டு போனீங்களோ அதே மாதிரி நாங்களும் அங்க வந்து பாத்துட்டு போறோம், அதுக்கப்புறம் முடிவை சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏழுமலைக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே சமயம் நம்ம செல்விக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏழுமலை சொல்லிடுவாரு பையன் சொல்றது கரெக்ட் தான், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. செல்விக்கு கண்ணுல கண்ணீரே வந்துருங்க. திருமணத்துக்கான ஆசையை காமிச்சிட்டு இப்படி தடபடுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. இப்ப பாஸ்கர் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில ஏழுமலையை மீட் பண்றதுக்காக போறாருங்க. காலையில வீட்டுல நடந்ததெல்லாம் நினைச்சு நீங்க பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது பயப்படல, நீ படிச்ச பையன், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அப்படி சொல்லியிருப்பேன்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கும்போது அந்த காரணத்தை நான் சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாருங்க. பாஸ்கர் தன்னோட பெரியம்மா கிட்ட போயிட்டு அம்மாக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற ஐடியால இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே இந்த பெரியம்மாக்கும் சரி இந்த பெரியப்பாக்கும் சரி சம்மக்கம் வந்து பாஸ்கரை அங்கிருந்து அடிச்சே விரட்டி இருந்திருக்காங்க. சோ அம்மாக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சொந்தக்காரங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. சோ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொந்தக்காரங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றதும் பாஸ்கருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க எல்லாரும் முன்னாடியுமே தடப்படுற மாதிரி சில விஷயங்களை பண்ணுன. சோ சொந்தக்காரங்களுக்கும் ஊர்க்காரங்களுக்கும் தெரியாம தான் உங்களுக்கும் அம்மாக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல நீ சொல்றதெல்லாம் கரெக்டுப்பா,
சரி நாங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க பாஸ்கர் கை நீட்டுறாரு. அதோ அந்த சூரியன் கீழே இறங்கி மேல வரும்போது உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு கல்யாணமா என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் கரெக்ட், யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணம் நடந்தா மட்டும்தான் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் கிளம்புறாருங்க. பட்டுன்னு திரும்பி அப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏழுமலையும் என்னப்பா அப்படின்னு கேட்க, தங்கச்சி கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம், நானே போன் பண்ணி தங்கச்சி கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாருங்க. ஏழுமலை பட்டுன்னு சொல்றாரு, என் கண்ணுக்கு நீ இப்ப கடவுளா தெரியறப்பா அப்படின்ட்டு. அதுக்கு பாஸ்கர் சொல்லுவான், எங்க அம்மா அப்ப இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு, அம்மாவோட கஷ்டத்தை நாங்க சில சமயங்கள்ல புரிஞ்சுக்காமே போயிட்டோம், இப்போவாது அம்மா அவங்க வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்னு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம், நீங்க எங்களை கஷ்டப்படுத்தாம எங்களுக்கு கடவுளா வந்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி இவன் கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்படியே ஆகட்டும்பா அப்படின்ற மாதிரி ஏழுமலை ரொம்ப வெகுலியா சொல்லுவாருங்க. அங்க கட் பண்ணா இந்த பாஸ்கர் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல போயிட்டு 500 ரூபாய் பணத்தை கொடுத்து பூசாரி கிட்ட நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது, சீக்கிரமா வந்து கோயில தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த இடத்துக்கு வந்த இந்த பச்சை பெருமாள் எதுக்காக 500 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு கல்யாணம் நடக்க போதான், அதுக்காக சீக்கிரமா வர சொல்லியிருக்கான், யாருக்கு கல்யாணம்னு தெரியல அப்படிங்கும் போது, இவன் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா, ஒருவேளை இந்த விவேக் பயவுள்ள இந்த பினான்சியரோட மகள லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானே, 2 பேரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ, சரியில்லையே கெடுத்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை பெருமாள் நேரா இந்த பினான்சியரோட வீட்டுல போய் இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துறாரு. ஆனா அந்த பொண்ணு, நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ற ஐடியால எல்லாம் இல்லவே இல்ல, நம்மளானா என்ன ரூம்குள்ள வச்சு பூட்டிருங்க, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு அந்த ஆள் வந்து சொல்றாரு, அதையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அவளுடைய பங்குக்கு பச்சை பெருமாளை அசிங்கப்படுத்தி விட்டுருவா. இப்ப பாஸ்கர் பாத்தீங்கன்னா தாலி வாங்குறதுக்காக ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் இருந்திருப்பாங்க. இந்த பச்சை பெருமாள் வீட்டுல உட்காந்து யோசனை பண்ண ஆரம்பிக்கிறான், யாருக்கு கல்யாணம் யாருக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. அப்பதான் ஒரு டைம் செல்வி சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா, நாங்கெல்லாம் வாழ்க்கை முழுக்க விதவை பென்ஷன் வாங்கிட்டே இருக்கணுமா, ஏன் 2வது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஒருவேளை அவன் செல்விக்கு மறுமணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கருக்கு போனை போட்டு வாங்கினா பாஸ்கர் தெரியாதனமா வளரிடுறாருங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை பெருமாள் ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு, அதாவது இந்த படிக்காம அந்த காலத்து ஆள் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களை எல்லாம் கூப்பிட்டு மறுமணத்துக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறான். அவங்களோட மனசுக்குள்ள எல்லாம் வன்மத்தை உருவாக்கி செல்விக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போடுறாங்க. அதே சமயம் இந்த விஷயத்தை செல்வியோட அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணனோட குடும்பமே திரண்டு வந்து செல்வியோட வீட்டுல உட்காந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் வைக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல எல்லாம் செல்வி ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா பாஸ்கர் சொல்லியிருந்தான் இல்லையா, முதல் ஸ்டெப் நீ எடுத்து வைமா, அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பெண்கள் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க அப்படின்ட்டு. அதனால செல்வி எதிர்த்து பேசுவாங்க. இதுல கடுப்பான செல்வியோட அண்ணன் பாத்தீங்கன்னா கைத்த கழுத்துல போட்டு இருக்க ஆரம்பிச்சிருவாங்க, இவ சாவுட்டு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சத்தம் கேக்குது. கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு பயந்து போனவங்க அப்படியே விட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா ரீசெண்டா ஒருத்தர் இறந்து போய் பிரெக்னெண்டா இருந்தாங்க இல்லையா, அவங்க மனைவி, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க. அவங்க தான் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. என்னக்காச்சு உங்களை என்னக்கா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் தொளிச்சு விட்டு எழுப்பி விடுவாங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்லுவா, நாளைக்கு முதல் பஸ்ஸுக்கு என் குழந்தைய கூட்டிட்டு அவரோட ஊருக்கே போயிடலான்னு இருக்கிறேன், நம்ம வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான்க்கா, நம்ம வாழ்க்கையில இந்த மறுமணத்தை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவ பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா செல்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலங்க. அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தைரியமா இரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பாஸ்கரை பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கர் இந்த ஊருக்கு வரும்போது சுத்து போட்டுருவா. பாஸ்கர் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு திருப்பி அடிச்சுட்டு எப்படியோ தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருவாருங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு இதை விட முக்கியமான வேலைகள்லாம் நிறைய இருக்குது, உனக்கெல்லாம் பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னு அலட்சியப்படுத்தி பாஸ்கரை விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்கர் அங்கிருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிப்பாருங்க. பார்த்தா பஸ்ல இருந்து விவேக் இறங்கி வருவான், மாலையோட வரும். சீக்கிரம் வாடா, யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுல இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு, நீ அம்மா கிட்ட எதை பத்தியும் கேட்காத, அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில அம்மாக்கு கல்யாணம் அப்படின்னு அம்மாக்கே தெரியாது, இனிமேல் தான் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போறாங்க. அம்மா வழக்கம் போல சமைச்சு வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அம்மாக்கு சம்திங் ராங்னு தோணும். இந்த 2 பசங்களும் ஊருக்கு வந்திருக்கானுங்க, நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கு, எதை பத்தியுமே உனக்கு கேட்க மாட்டேன்றானுங்க அப்படின்னு யோசிச்சு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா புடவை, மல்லிகைப்பூ, பொட்டு, தாலி அப்படின்னு ஏகப்பட்ட பொருட்கள் அந்த இடத்துல இருக்குங்க. அதை பார்த்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் பசங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நாளைக்கு உனக்கு கல்யாணமா அப்படின்ட்டு. அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. 3 பேரும் சாப்பிடலாம்னு உட்காருவாங்க. அம்மா கிழங்கு வறுவல் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க போல, இந்த விவேக்குக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல. பழக்க தோஸ்தல ஒவ்வொரு முறை வரும்போதும் எங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்ற மாதிரி கேட்டா சும்மா இருக்க மாட்டேடா அப்படின்னு பாஸ்கர் திட்டுறாரு. பட்டுன்னு அம்மா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நாளைக்கு கல்யாணம் ஆகி நான் வேற வீட்டுக்கு போகணுமாடா, நான் போக மாட்டேன்டா, இங்கேயே இருந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவாங்க. இவனுக்கு 2 பேரும் ஒண்ணு இல்லம்மா, உன்னோட நல்லதுக்கு தான் நாங்க பண்றோம், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சமாதானப்படுத்துவானுங்க. அடுத்த நாள் காலையில கல்யாணத்துக்காக இவங்க ரெடியாகி கிளம்புறாங்க. எப்போதும் போல இவங்க அந்த சீலிங் ஃபேன் கிட்ட தானே பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீலிங் ஃபேன் கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. கோயில்ல போய் பார்த்தா கோயில் பூட்டப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கும். பூசாரிக்கு போன போட்டா இந்த பச்சை பெருமாளோட ஆட்கள் பாத்தீங்கன்னா பூசாரி அடிச்சுட்டாங்களாம், அதனால கோயிலுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களும் வந்துருவாங்க. சரி இந்த கோயிலுக்கு வெளியிலேயே வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா இந்த பச்சை பெருமாள் ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து மறுமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க. கையில அருவாளோட வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அவனுக்கு கிடக்குறானுங்க, நீங்க தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அருவாளை தூக்கிட்டு வெட்டுறதுக்காக வருவாங்க. அப்போ ஏழுமலை இருக்கிறார் இல்லையா, நான் அடிக்கிறதுக்காக போறேன்னு
மிரண்டு போவாரு. பட்டுன்னு பாஸ்கர் கையை பிடிச்சிட்டு நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அப்படின்னு கத்துவாருங்க. பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு 3 ட்ரோன் கேமரா அப்படியே பறந்து வரும். அதை பார்த்ததும் இந்த அடியாட்கள் எல்லாம் மிரண்டு போயிருவாங்க. பாஸ்கர் பாத்தீங்கன்னா இந்த யூடியூபர் ஃபேமிலிக்கு இந்த விஷயத்தை எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து டெலிவிஷனுக்கு ஈக்குவலா கேமராவை எல்லாம் பறக்க விட்டு பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாஸ்கரோட ஃபியான்சே வந்துட்டு மறுமணம் பண்ணலாம் அப்படின்னு அரசாங்கத்துல சட்டமே இருக்கும்போது மறுமணம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நீங்க யாரு, என்ன காரணத்துக்காக நீங்க தடுக்கிறீங்க அப்படின்ற காரணத்தை சொல்லுங்க, இதை தடுக்கிறதுனால உங்களுக்கு 2.5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேள்விகளை எல்லாம் முன்வைக்கும் போது இந்த அடியாட்களுக்கு எல்லாம் திக்குன்னு இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் யாருக்குமே தெரியலங்க. ஆனா இந்த பச்சை பெருமாளுக்கு தெரியும். ஆனா இந்த பச்சை பெருமாளுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமா இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அரசாங்கம் இந்த விஷயத்துல தண்டிக்கும்னு தெரிஞ்ச உடனே ஆளுக்கு துண்டக்கான துணியக்கானு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி கண்டென்ட்டா யூடியூப்ல லைவா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துருவாங்க. என்னப்பா பண்ணி வச்சிருக்க, எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க பாத்துருக்க மாட்டோமா அப்படிங்கும் போது உங்ககிட்ட கேட்டோம், நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணல, அதனாலதான் மீடியா மூலமா இந்த விஷயத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்திட்டோம் அப்படிங்கும் போது இதனால போலீஸ்காரங்களுக்கு தான்ப்பா பிரஷர், இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பச்சை பெருமாளை அரெஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்க இவங்க கோயில் பூட்ட பாக்குறாங்க. கோயில் பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு நானே பூட்ட உடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பூட்ட உடைச்சு இவங்களுக்கு அந்த கோயில்ல நல்லபடியா திருமணத்தை பண்ணி வைக்கிறாருங்க. இந்த திருமணம் நல்லபடியா நடந்து முடியுது. அங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோவை போட்டுட்டு அப்படியே ஒரிஜினல் போட்டோவையும் போடுறாங்க. அதாவது இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது இல்லையா, சோ அவங்களோட போட்டோவையும் இவங்க போடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இல்லையா, கணவனை இழந்து, அந்த பெண்ணோடைய அப்பா பாத்தீங்கன்னா என்னோடைய பொண்ணுக்கு மறுமணம் பண்ணணும், மாப்பிள்ள பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்றாங்க. பாஸ்கர் சொன்ன மாதிரியே செல்விக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து எல்லா பெண்களும் தைரியமா எங்களுக்கு மறுமணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பசங்க 2 பேரும் படிச்சு முடிச்சுட்டு ஊர்ல இருந்து வராங்க. 7 மலை தான் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஒரே குடும்பமா இருக்கிறாங்க. ஹாப்பி எண்டிங்கா இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.